Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பேசிட்டு இருந்தாரு. முக்கியமாக சிலைகள், மகாத்மா காந்தி சிலைகள், அம்பேத்கர் சிலை இதெல்லாம் அகற்றப்பட்டது தொடர்பாக பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதா சொல்லப்பட்டது. உண்மையிலேயே அது சர்ச்சை நினைக்கிறீங்களா? திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். இந்த மாதிரி காந்தியடிகளுடைய சிலை, அண்ணல் அம்பேத்கருடைய சிலை ஓரமாக போடப்பட்டிருக்கிறது. இது வேண்டுமென்று செய்திருந்தால் நிச்சயமாக கண்டனத்துக்குரியது, அது மாற்று கருத்து இல்லை. வேண்டும் செய்வாங்களா? இன்னைக்கு ராகுல் காந்தி பேசும்போது பார்த்தீங்களா, முதலில் ராகுல் காந்தியை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பதே முக்கியமான நகர்வு. திருமாவளவன் பற்றி சொன்னீங்க. பாஜக தன் பக்கம் இழுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறது. ஏன் சொல்ல போனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூட தயாராக இருக்கு. 2014 உங்களை அழைச்சாங்களே, திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கார், எப்பொழுது பிரதமர் மோடி 2017 பிரதமராக வந்தவரோ இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித் தலைவர்களையும் அவர் பக்கம் இழுத்தாங்க. அவர் சொன்ன தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? திமுகவே பாஜகவை ஆதரிக்க சென்று விட்டால் நாங்கள் திமுக கூட வெளியேறிடுவோம். எங்களுடைய பொது எதிரி பாஜக தான். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இருக்குமா? திருமாவளவன் ஸ்டாலினோட இருப்பாரா? அதிமுகவுடைய நிலை நிச்சயமற்றதாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது எப்பொழுது வேணாலும் பாஜகவோடு பயணப்பட்டு விடுமோ என்கிற பயம் இருக்கிறது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திருமாவளவனின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதா? அவர் தொடர்ந்து திமுக அணியில் நீடிப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமணம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமணம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பேசிட்டு இருந்தாரு. முக்கியமாக இந்த கூட்டத்தொடரில் முதல் முறையாக பேசிட்டு இருக்கும்போது சிலைகள், மகாத்மா காந்தி சிலைகள், அம்பேத்கர் சிலை இதெல்லாம் அகற்றப்பட்டது தொடர்பாக பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதா சொல்லப்பட்டது. உண்மையிலேயே அது சர்ச்சை நினைக்கிறீங்களா? ப. சிதம்பரம் அவர்கள் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது. திருமாவளவன் மட்டுமல்ல, இது சர்ச்சைக்காக செய்தார்களா இல்லது எதேச்சையாக செய்தார்களா என்பதை நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். இந்த மாதிரி காந்தியடிகளுடைய சிலை, அண்ணல் அம்பேத்கருடைய சிலை ஓரமாக போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்க வேண்டிய சிலைகள். அதை திருப்பி நீங்கள் மீண்டும் அதே இடத்தில் அந்த சிலைகள் நிறுவப்பட வேண்டும் என்று பேசும்பொழுது தான் அந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது. அதுதான் அங்கே சர்ச்சையாக்கப்பட்டது. இது வேண்டுமென்று செய்திருந்தால் நிச்சயமாக கண்டனத்துக்குரியது, அது மாற்று கருத்து இல்லை. வேண்டும் செய்வாங்களா? இது செய்ய முடியாதுன்ற வேண்டுமென்று செய்ய முடியாது. செய்வதற்கான வாய்ப்பு குறைவு தான், எதாச்சியாக நடந்திருக்கலாம். ஆனால் அவர் பேசிய செய்தி என்பது முக்கியமானது. அதனால் இதோட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அது வேண்டுமென்றே செய்தார்களோ அப்படிங்கிற எண்ணம். இனி வருகின்ற காலங்கள்லாம் இப்படி தான். உங்களுக்கு தெரியும் தானே, இன்னைக்கு பாராளுமன்றம் அமளிதுரிமையாக்கப்பட்டது, நாளைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. உடனடியாக எதிர்கட்சிகள்லாம் இவ்வளவு தூரம் வலுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளே இந்த மாதிரியான ஒரு கூத்து நடக்கிறது. ஆக இனி ஒவ்வொரு நாளுமே வரும் செய்திகள் அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்கும் தெரியும். பலமான எதிர்கட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தி பேசும்போது பார்த்தீங்களா, முதலில் ராகுல் காந்தியை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பதே முக்கியமான நகர்வு. ஏன்னால் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் என்று யாருமே இல்லை. எதிர்க்கட்சி என்றாலே ஒரு கேபினட் அந்தஸ்துடைய ஒரு பதவி. நீங்கள் ராகுல் காந்தி இனிமேல் நீங்கள் பப்பு என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு மரியாதைக்குரிய ஹானரபிள் அப்போசிஷன் லீடர், அப்படிதான் நீங்கள் சொல்லணும். அதற்கான மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கிறது. ராகுல் காந்தி நான் பார்த்தேன் பேசும்போது அழகான பேசினார்ல. அவருடைய பேச்சு இன்றைய பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு என்பது வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. எங்கள் ஆளுங்கட்சி எம்பிக்கள் மட்டுமே பேசக்கூடிய இடம் அல்லது, எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள், அவருடைய பேச்சுக்களும் இங்கே பேசப்படணும்னு சொன்னார். எதிர்க்கட்சிகளை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் இந்த சபை கண்ணியமாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொன்னார். இங்கே எதிர்க்கட்சிகளை நீங்கள் சைலண்ட் பண்ணுவதில் வெற்றி அடைவது என்பது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. எங்களை பேச வைக்க வேண்டும், எங்கள் பேச்சை எங்களுக்கு கேட்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேச்சை, ஒரு மெச்சூர்டான பேச்சை, இவ்வளோ ஒரு மெச்சூர்டான பேச்சை ராகுல் காந்தி சமீப காலமாக பேசுகிறார். அதில் முக்கியமான பேச்சு தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியுடைய பேச்சு. திருமாவளவனுடைய பேச்சு ஆஃப் செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு என்ன பின்னணி இருக்கும்? உண்மையை நீங்கள் அவருடைய பேச்சில் முக்கியத்துவம் சொன்னீங்க. காந்தியுடைய சிலை அகற்றப்பட்டது, அது இடம் மாற்றப்பட்டது, அம்பேத்கர் சிலை இடம் மாற்றப்பட்டது அப்படின்னு, ஜோதிரா புலேவுடைய சிலை மாற்றப்பட்டது. என்ன இது ஒரு எதாச்சியாக நடந்திருந்தால் இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை வேண்டுமென்றே அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக அவரை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள், அவரல்ல, அவர் சொன்ன செய்தியை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்களோ என்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். இனி வருகின்ற காலங்களில் தெரிஞ்சிடும் அவர் எப்படி பேசுகிறார், எப்படி நடந்து கொள்கிறார். இனி அவர் மட்டுமா பேச போகிறார்? இனிமே சசிகாந்த் செந்தில் பேசின பேச்சை பார்த்தீங்களா? சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எந்த விதத்திலும் இந்த அரசு அநீதி இழைத்து விடக்கூடாதுங்கிற வாசகத்தை சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒரு குறியீடை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தான் பதவியேற்ற
தருணத்தில் ஒரு குறியீடை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தான் இனிமேல் இந்த 5 வருடங்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் அந்த குறியீடு. திருமாவளவன் அவர்களுடைய பேச்சில் அந்த குறியீடு இருந்தது. சசிகாந்த் செல்வனுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக அந்த குறியீடு இருந்தது. என்ன திருமாவளவனுடைய பேச்சில் என்ன குறியீடு இருந்தது? இல்லை, திருமாவளவன் அம்பேத்கரையும் ஜோதிராவ் புலேவையும் ஒரு உதாரணமாக எடுத்து பேசுகிறார். அண்ணல் காந்தியை எடுத்து பேசுகிறார். அப்போ வருகின்ற இந்த 5 வருடமும் காந்தியையும் அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலை நாங்கள் வந்து நிலைநிறுத்துவோம். அரசமைப்பு சட்டத்தை எல்லாரும் அரசமைப்பு சட்டத்தை கையில் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. அரசமைப்பு சட்டத்தை கையில் பிடித்து கொண்டு பேசுனதை பார்த்துருக்கீங்க. அது ஒவ்வொரு எம்பியும் செஞ்சாங்க. தமிழில் எல்லோரும் பதவியேற்றார்கள். இது ஒட்டுமொத்தமாக 40 எம்பிகளும் தமிழில் பதவியேற்றது என்பது எனக்கு தெரிஞ்சு இதன் முதல் தடவை. ஒருத்தர் தெலுங்குல எடுத்துக்கிட்டார். அவர் கிருஷ்ணகிரி, அவர் தெலுங்கை மதர் டாங்காக கொண்டவர். அவருடைய தாய்மொழி தெலுங்கு. இது என்ன ஒரு செய்தினா, பிராந்திய மொழிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே இந்தி இனி எடுபடாது. அமித்ஷா போன்றவர்களை இந்தியில் பதவியேற்பு, குஜராத்தி பிரதமர் மோடி குஜராத்தி, ஆனால் இந்த இந்தியில் பதவியேற்பு உறுதிமொழியை செய்கிறார்கள். அது தவறு. அவரவர்கள் தாய்மொழியில் பதவியேற்பு உறுதிமொழியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறியீடு. திருமாவளவன் பற்றி சொன்னீங்க. முக்கியமாக கடந்த பல ஆண்டுகளாக திருமாவளவனுடைய பல பேட்டிகளில் நாமளும் பார்த்துருக்கோம், நானும் கேட்டிருக்கேன். பாஜக தன் பக்கம் இழுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறது. ஏன்னு சொல்ல போனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூட தயாராக இருக்குது. 2014 உங்களை அழைச்சாங்களே, திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்காரு. எப்பொழுது பிரதமர் மோடி 2017 பிரதமராக வந்தாரோ அப்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித் தலைவர்களையும் அவர்கள் மக்கள் இழுத்தாங்க. ஏன்னால் அவர்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ஓபிசி சமூகத்தை இழுத்தாங்க. இல்லை, குறிப்பிட்ட சமூக மக்களை யாரை சொல்றீங்க? உயர்ந்த ஜாதி. இப்போ யாரெல்லாம் 10 விழுக்காடு அந்த அரிய வகை ஏழைகள் என்று சொல்கிறார்கள்ல, அவங்க சொல்றது அரிய வகை ஏழைகள், அதை அந்த ஒரு இதை அனுபவிக்கிற எல்லோருமே அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தான். அந்த 10 விழுக்காடு யாருக்கெல்லாம் பொருந்துமோ அவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு அனுசரணையாக இருந்தார்கள் என்று செய்தி வந்தது. அதுக்கப்புறம் ஓபிசி சமூகம், அதற்காகத்தான் துணை ஜனாதிபதியாக ஓபிசி சமூகத்தை தந்த தங்கரவர்களை கொண்டு வந்தாங்க. இப்போ எஸ்டி எஸ்சி நம்ம ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பழங்குடியை சார்ந்தவர் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த அப்துல் கலாமை ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தோற்று போனாலும் கூட எல்முருகனை மினிஸ்டர் ஆகுறாங்க. அவர் ஏற்கனவே எம்எல்ஏ நாமக்கல்ல தோற்று போனார், இன்னைக்கு எம்பியாகவும் நீலகிரியில் தோற்று போனார், ஆனாலும் அவர் அமைச்சர் ஆக்குறாங்க. காரணம் அவர்களுக்குடைய அரசியல் அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனை அவர்கள் இழுக்காமல் இருப்பார்களா? எத்தனையோ தலித் தலைவர்கள், ராம்விலாஸ் பாஸ்வானை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் தலித் சமூக தலைவர் தான். ஆனால் அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க, வாஜ்பாய் காலத்திலையும் அமைச்சராக இருந்தார், மன்மோகன் சிங் அவர்கள் காலத்திலும் அமைச்சராக இருந்தார், அதாவது இன்னும் சொல்ல போனால் தேவகவுடா காலத்திலும் அமைச்சராக இருந்தார், மோடி காலத்திலும் அமைச்சராக இருந்தார். அப்போ அவர்கள் தனக்கு அந்த அரசியலை பயன்படுத்தினதை தான் பார்த்தோம். அவருடைய மகன் இன்னைக்கு பாஜக உடைய அமைச்சரவையில் இருக்கிறார். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த எஸ்சி எஸ்டி விஷயங்களை தனக்கு எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது. அவர்களிடமும் இந்துத்துவம் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கிறார். இல்லை, இந்துத்துவம் இருப்பது என்பது வேறு. ஆனால் அந்த இந்துத்துவத்தை எப்படி தனக்கு பயன்படுத்திக் கொள்வது, அப்படிதான் அவங்களாம் இந்துத்துவ வளையத்தில் கொண்டு வருவதா? இல்லை, இந்துத்துவ வளையத்துக்குள் கொண்டு வருவது இல்லை, தனக்கு தேவைக்காக இந்துத்துவ வளையத்துக்குள் சிக்கிக்கொள்வது. யார் சிக்கிறாங்க? நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் சிக்கினாரு. அது போன்ற ஒரு வலையில் திருமாவளவன் சிக்குவாரான்னு பார்த்தாங்க. திருமாவளவன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அவர் பேசும்பொழுது, ஒருவேளை நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள், திமுக கூட்டணி பாஜக ஆதரித்தால் என்ன செய்வீர்கள் கேள்வி கேட்கிறார். அவர் சொன்ன தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? திமுகவே பாஜகவை ஆதரிக்க சென்று விட்டால் நாங்கள் திமுக கூட்டணி வெளியேறிடுவோம். எங்களுடைய பொது எதிரி பாஜக தான். சித்தாந்த ரீதியாக எங்களை நசுக்குப்பவர்கள் பாஜகவினர். என்ன நசுக்குறாங்க? சனாதானத்தை அவர்கள் ஆதரிக்கிறவர்கள். நாங்கள் சனாதானத்தில் ஒரு மிகவும் கீழே இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க. தலித்துகள் யாருன்னா இவர்கள் எல்லோருமே சூத்திரர்களுடைய கீழே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பட்டியலின மக்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்க நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம். ஒருவேளை திமுக பாஜகவை ஆதரிக்கும் என்கிற ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் அதை கூட்டணி விட்டு வெளியே வந்துடும். 2 விஷயத்துல தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்று, பாஜக எங்களுடைய பொது எதிரி. 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம். இதை ரொம்ப தெளிவாக சொன்னவர் தொல் திருமாவளவன். அவர் தான் சொல்றாரு, எங்களுக்கு அமைச்சர் பதவிக்கு எனக்கு கால் ஃபார் பண்ணாங்க 2014. 2019 கேபினெட் அமைச்சராக கொடுக்கறதுக்கு எனக்கு முயற்சி பண்றாங்க, தேவையில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தான் அவரை எப்படியெல்லாம் அவரை களங்கப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். அவரை பெண் விஷயத்தில் களங்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க, அவருடைய இமேஜை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர் கலங்கவே இல்லையே.
எங்களுக்கு வந்து பாஜக உடன்பாடு இல்லை, பாஜகவுடைய கொள்கை சித்தாந்தம் உடன்பாடு இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிறார். அப்போ இந்த கட்சியோடு எப்படி அவர் கூட்டணிக்கு வருவார்? அவர் நினைத்திருந்தால் இப்போ சிபுசோரான் மகன் அமைச்சராகிறவங்க திருமாவளவன் அமைச்சராக மாட்டாங்களா? 2 MP இருக்காங்களா? ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்துட மாட்டாங்களா? அமைச்சராக ஆவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு கொள்கை முக்கியம், எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி தெளிவாக இருக்காரு. ஆனால் அதே சமயம் அந்த சமூக மக்கள், பட்டியலின மக்கள் ஒரு பிரதிநிதியை மத்திய அமைச்சரவையில் பெறுவதும் அவசியம் அப்படின்னு அந்த சமூக மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய மக்கள் வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம் பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறோம். பாஜக சொல்லுது நாங்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஜனாதிபதியாகவே கொடுத்தோமேன்னு. இதுதான் அதிகாரம் கிடைப்பதுக்கான வழிமுறையா? இப்போ வந்து ஒரு பின்தங்கிய பழங்குடி மலைவாழ் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நீங்கள் ஜனாதிபதி ஆக்கியிருக்கீங்களா? இப்போ மணிப்பூர் பற்றி எரிந்தது, ஜனாதிபதி என்ன செய்து விட்டார்? 2002 குஜராத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்களே, அப்துல் கலாம் என்ன பதில் சொல்லிவிட்டார்? வாஜ்பாய் வாயை திறந்து சொன்னாருங்க, மோடியை கண்டித்தார். முதல்வர் மோடி செய்வது சரியல்லைன்னு சொன்னார். அப்பொழுது அப்துல் கலாம் அப்பொழுதுதான் ஜனாதிபதியாக வந்தார், இந்த ஜூன் ஜூலை மாதம். அதுக்குள்ளே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஒரு கருத்து சொல்லலை. இன்னைக்கும் வந்து பட்டியலத்தை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வு நடந்த பிறகு அவர் குடியரசுத் தலைவர் ஆனார். அந்த ஓராண்டு நினைவில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், குஜராத்துக்கு சென்றிருக்கலாம், அந்த மக்களை பார்த்து பேசியிருக்கலாம். இப்போ ஒரு சமூகம் வந்து ஒருத்தருக்கு பதவி கொடுத்துட்டா மட்டும் அந்த சமூகத்துடைய நிலை உயர்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக கொடுக்கின்ற உதாரணம் தான். அதுக்காக அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதிக்கு தகுதியற்றவர்கள் சொல்லலை. இப்போ எல்முருகனுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சமூகம் நிலை என்ன உயர்ந்து விட்டது நான் கேட்கிறேன். அந்த சமுதாயோட பிரதிநிதித்துவம் எடுக்கல மத்திய அமைச்சரவையில். இல்லை என்ன உயர்ந்து விட்டாங்க, அவர்கள் என்ன அந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டாங்கன்னு கேட்குறேன். அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்தது என்ன? இந்த கேள்வியை நான் கேட்குறேன், நான் வேற யாரையும் கேட்கல. அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் 5 வருஷத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழக முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சார்? என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு இல்லை, என்ன செய்யணுங்கிறது அடுத்த விஷயம், என்ன செஞ்சார் ஒரு முன்னுதாரணமாக அது ஒரு கேள்வி இருக்கிறது. நான் வந்து இது வந்து ஒரு கருத்தாகத்தான் முன்வைக்கிறேன். அவர் ஏன் ஜனாதிபதி ஆனாருங்கிறத விஷயத்தை நான் பேசலை, என்ன செஞ்சார். இப்போ ஜனாதிபதியாக இருக்கின்ற பழங்குடியை சார்ந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மணிப்பூர் விஷயத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்கார்? ஒரு பெண்மணி மணிப்பூரில் வந்து நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டாரா, ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரா? போய் பார்த்தாரா அந்த மாநிலத்தில்? குறைந்தபட்சம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரூல் அவங்களுக்கு இல்லை. அப்படி கிடையாதுங்க. மனிதாபிமானத்தை எடுத்துங்க. ஒரு மனிதாபிமான கிரவுண்டில் இந்தியாவின் முதல் குடிமகன் அல்லது குடிமகள் அவர்கள் ரியாக்ட் பண்ண யார் தடுப்பாங்க? குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஆறுதல் கொடுத்தார்களா சென்று நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் தான் அந்த சமூகத்துக்கு செய்வது என்பது. திருமாவளவன் பாஜக கூட போக மாட்டார், பாமக கூட போக மாட்டார். ஆனால் அவர் திமுகவில் இந்த சீட்டு வாங்குறதுலே ரொம்ப பெரிய அளவுக்கான கஷ்டம் இல்லை. இதில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளணும், புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இது திமுக கூட்டணி அல்ல, இந்தியா கூட்டணி. 28 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் விசிகா, அதில் ஒன்று தான் மனிதநேய மக்கள் கட்சி. இப்போ எங்களுக்கு சீட் கொடுக்கல, நாங்கள் விட்டுட்டு போனோமா? எங்களுக்கு சீட் கொடுக்கல, கடந்த முறையும் கொடுக்கல, இந்த முறையும் கொடுக்கல. ஆனால் கொள்கை முக்கியம், எதிரியை வீழ்த்துவதற்கு நம்ம ஒன்று சேரணுங்கிற அந்த அடிப்படையில் நம்ம இருந்தோம். விசிகா 4 இடம் கேட்டாங்கல்ல, தனிச்சின்னத்தில் கேட்டாங்க, 4 இடம் கேட்டாங்க, கொடுக்கப்படலை, கூட்டணி விட்டு போயிட்டாங்களா? இதே பாஜகவோட போயிருந்தால் அவர்கள் வந்து 5 இடம் என்ன 10 இடம் கொடுத்துருக்க மாட்டாங்களா அவர்களுக்கான வாக்கு வங்கியை வைத்து? அப்போ கொள்கை முக்கியம் என்று இருக்கிறார்கள். பதவியை விட, அமைச்சர் பதவியை விட, பணத்தை விட, சீட்டை விட கொள்கை முக்கியம். ஆனால் எந்த அளவுக்கு நெருக்கடி தள்ளப்பட்டாங்க. முக்கியமாக சிதம்பரத்தில் சொந்த சேனத்தில் நிற்கலாம், விழுப்புரத்தில் உதயசூரியில் தான் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்துச்சு. வெளியே வந்துடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. எதுக்குன்னா ஒரு வெற்றி காண்பித்த பிறகு கூட சட்டப்பேரவை தேர்தலில் கணிசமான வெற்றி விடுதலை சிறுத்தைகள் சொந்த சின்னத்தில் தனி சின்னத்தில் நின்று காட்டிய பிறகு கூட மக்களவை தொகுதிகளை பெறுவதற்கு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கவில்லை. கடந்த முறை சிதம்பரத்தில் வந்து தனிச்சின்னத்தில் தான் திருமாவளவன் போட்டியிட்டார்கள், ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆமாம், அதுபோன்று ஒரு சூழல் வரக்கூடாது என்று திமுக நினைத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, சிதம்பரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சமூகத்துமே ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தனித்தொகுதியாக இருந்தாலும் கூட அங்கே வன்னிய சமூகமும் இருக்கிறது. அப்போ வந்து ஒரு உதயசூரியன் சின்னத்தில் இருந்தால் வாக்கை சேகரிப்பது எளிதாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். இப்போ விழுப்புரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4,70,000 வாக்குகள் திமுக கூட்டணி ரவிக்குமார் அவர்கள் பெற்றார்கள். அதிமுக 4 லட்சம் வாக்குகள். டஃப் ஃபைட் தான். இன்றைக்கி இருக்கிற விக்கிரவாண்டியே பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 வாக்குகள் தான் லீடிங் இருந்தது. இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம் என்பதற்காக தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியோட விருப்பம். இப்போ தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டும்தான் அவர்கள் கட்சியை நீங்கள்
ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்றைக்கி நாம் தமிழர் 8% 8.1 வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எல்லா கட்சிக்குமே ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால் தனிச்சத்தில் போட்டியிடணும் அப்படின்னு. அது அதே நேரத்தில் திமுகவும் ஒரு 20 இடங்கள்லையாவது உதவி செய்யும் சின்னத்தில் இருக்கும்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா 20 இடங்களுக்கு மேலே வந்து கூட்டணிக்கு பிரித்து கொடுத்தாங்க. இப்போ இது ஒரு கணக்கு தான். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இருக்குமா? திருமாவளவன் ஸ்டாலினோடய இருப்பாரா? திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் இல்லையோ பாஜகவுக்கு பக்கம் போக மாட்டாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைத்தவர்கள் தானே அவர்கள் எல்லாம். 2016 இப்போது உள்ள சூழலை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி உடையாது என்பதுதான் தெரியும். 2026 வரை இந்த கூட்டணி உடைய வாய்ப்பில்லை. காரணம், இது ஒரு கொள்கை கூட்டணியாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்காங்க. 2019, 2021, 2024 ஆகிய 3 பெரும் தேர்தல்களை இந்த கூட்டணி சந்தித்து விட்டது. இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருக்கட்டும், எல்லோருமே 2026 வரை இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அதிமுகவுடைய நிலை நிச்சயமற்றதாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது எப்பொழுது வேணாலும் பாஜகவோடு பயணப்பட்டு விடுமோ என்கிற பயம் இருக்கிறது. அதனால் வந்து 2026 வரைக்கும் இப்படி தான் கூட்டணி இருந்தால்தான் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு எண்ணப்பாடு காரணமாக கூட இருக்கலாம். முக்கியமாக திமுகவுக்கு வட மாவட்டங்களில், தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் வன்னிய சமூகம் அதிகமாக இருக்கிற இடங்களில் கடந்த மக்களவைத் தேர்தலில் வன்னிய சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதற்கு எதிரான வாக்குகளை கவர வேண்டும் என்றால் திருமாவளவன் உடன் இருக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் உடன் இருக்க வேண்டும். திமுகவுக்கும் திருமாவளவனுடைய தயவு, விடுதலை சிறுத்தை தயவு அதிகம் தேவைப்படுகிறது. இல்லை, கண்டிப்பாக தேவை. இப்போ ஏன் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 10% உள்ஒதுக்கீடு அது அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஒரு நன்றிக்காக அதிமுக பக்கம்தான் வாக்களிப்பு இருந்தது. நான் தான் சொன்னேன், இப்போ 2024 இந்த 4 லட்சம் வாக்குகள் பாருங்களேன் அதிமுக கூட்டணிக்கு விழுந்தன. குறிப்பாக விக்கிரவாண்டியிலேயே பார்த்தீங்கன்னா 65,000 வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்தன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 45,000 வாக்குகள் தான். இது இப்போ சமீபத்தில் நடந்தது. அப்போ இந்த எண்ணம் இருக்கிறது, வன்னியர்களுடைய சதவீதம். இந்த சூழ்நிலையில் அதிமுக இப்பொழுது போட்டியிடவில்லை என்பது தான் இப்போ உள்ள பிரச்சனையே. அப்படி போட்டியிடாதனால் என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஆக வன்னியர்களுடைய வாக்கு முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லலை அப்படிங்கிறது தான். விக்கிரவாண்டி முக்கியமாக பார்க்க போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போட்டி என்பது போல தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த 2 பெரும் சமூகங்கள், வன்னிய சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் 2 பேருமே இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் வலுவாக இருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் வலுவாக இருக்குது. ஆகையால் திமுகவுடைய வெற்றிக்கு நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் உதவி செய்ய போகுது. திமுகவிலும் வன்னியர் சமூக மக்கள் இருக்காங்க, வாக்களிக்கிறாங்க. திமுகவிலும் அதாவது பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து திமுகவில் எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அனுசரணை கண்டிப்பாக தேவை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குகள் வரணும், இல்லை வந்து வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வரணும். யாராவது ஒருத்தரை தான் நம்ம வச்சுக்க முடியுங்கிறது ஒரு நிலை. 2 பேரையும் வச்சுக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள்னா திமுக இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப இலகுவான ஒரு இடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ப முடியாது. அதிமுகவோட இன்றைக்கி இருந்தாங்க, இன்றைக்கி பாஜகவோட இருக்காங்க. இன்றைக்கி பாஜகவோட இருக்கிறது 2026 அதிமுகவோடும் இருக்கலாம். மாறி மாறி செல்பவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தின் நிதிஷ்குமாரை தான் நான் அன்புமணி ராமதாஸ் இப்போ மாறி மாறி இருக்கிறார். அதை தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து பாருங்களேன், இன்றைக்கி வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக என்னென்ன சீன் போடுறாங்கன்னு பார்த்தோம். முழுக்க முழுக்க அவர்கள் அரசியல் செய்பவர்கள், நம்பகத்தன்மையற்றவர்கள்ங்கிற எண்ணம் திமுக கூட்டணிக்கு மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணிக்கு இருக்குது. எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்களே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க தான் மாறி மாறி இருப்பாங்களே, அவங்களை நம்ப முடியுமான்னு கேட்டார் எடப்பாடி. ஆனால் அப்படி சொன்னவர் வந்து திருப்பி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்க மாட்டாருலாம் கிடையாது, சேர்த்துக்குவாங்க. அரசியல் எல்லாமே உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பகத்தன்மையை பார்க்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நம்பகத்தன்மையுடைய சதவீதம் அதிகம் சொல்றேன். திமுக கூட்டணியில் நீடிப்பார்களா? திருமாவளவன் தொடர்ந்து நீடிக்க வேண்டாம் என்பது உங்கள் எண்ணமாக இருக்கிறதா? என்னுடைய எண்ணம் அல்ல. அந்த மாதிரி கருத்து ஏன் வெளிவருகிறது? இல்லை, ஏன் வெளிவருகிறது என்றால் அவரை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சிக்கிறாங்க. யாரு? இந்த கூட்டணி விரும்பாதவர்கள். யாரு? திமுகவில் கூட்டணியை, திமுகவோடு விசிக இருக்கின்ற கூட்டணியை விரும்பாதவர்கள் யார்? யாரு சொல்றேன்? யார் தான் சொல்றேன்? பாஜகவை சார்ந்தவர்கள் தான், என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் தான். ஏன் விரும்பாமல் இருக்காங்க? அதிமுகவை முயற்சி பண்ணலாம். என்ன காரணம் என்றால், இன்னைக்கு வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார், அது மாட்டுக்கருத்து இல்லை. கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர், கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். நான் அவரை வந்து துதிப்பாட வேண்டும் என்று உடைய அர்த்தத்தில் நான் பேசலை. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கேபினெட் மினிஸ்டராக அவர் தன்னை வசதி வாய்ப்புடைய ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்க முடியும், அல்லது கட்சியை பலப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் கட்சியை விட சமூகம் பெரிது என்று நினைக்கிறார்ல.
தனி மனிதனை விட கட்சி பெறுது, கட்சியை விட சமூகம் பெறுது என்பது ஒரு உயர்ந்த கொள்கை தானே. அப்போ அந்த கொள்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒருத்தருடைய நிலை எப்படி பாருங்களேன். அதனால் இன்னைக்கும் ஒரு தலித் சமூக தலைவரை விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு தலைவர் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என் கருத்தை யார் வேணாலும் எடுத்துக்குவாங்க. ஆனால் முக்கியமாக இங்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கட்சியோட அவர் சொன்னாரா? மேல்மட்ட நிர்வாகிகள் யார் சொன்னது? இல்ல இருக்கா இல்லையா? எங்க யார் சொன்னது? வெளிப்படையா யாரா பேசினாங்களா? நீங்க அவருக்கு அடுத்த இருக்கின்ற ரவிக்குமார் பேசினாரா? அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற ஷானவாஸ் பேசினாரா? வேற யார் பேசினாங்க? அவரே பேசல. அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்களும் பேசல. அவர் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோங்கிறத வெளிப்படையாக சொல்லிவிட்டார். நாங்கள் பாஜக கூட்டணிக்கு என்றும் போக மாட்டேன். திமுக அந்த கூட்டணிக்கு போனால் ஒருவேளை நான் அந்த கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறி விடுவோம் ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் திருமாவளவன் அவர்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு தேர்தல் வருகிற சமயங்களில் எல்லாம் கொஞ்சம் முன்பாக திமுகவில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள், ஏன்னா துரைமுருகன் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். யார்? துரைமுருகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னும் சில அமைச்சர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே வருவதில் அவர்களுக்கு லாபம் இருக்கிறது, அனுசரணை இருக்கிறது. ஆனால் அப்படி வந்தால் விசிகா வெளியே போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். பாமகவா விசிகாவா என்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் விசிகாவை தான் டிக் பண்ணுறாரு. காரணம் நம்பகத்தன்மை, கொள்கையில் உறுதி, இதுதானங்க முக்கியம். இப்போ இங்கே பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், இவருக்கு இல்லைன்னா அவங்க வந்துடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அவர்கள் 5.5 விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுருக்காங்க, நிரூபிக்கப்பட்ட வாக்குகள். இந்த தேர்தலையும் அப்படி தானே. இந்த தேர்தலில் 18 விழுக்காடுன்றாங்க என்டிஏ கூட்டணி, 11 விழுக்காடு பாஜகன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டாங்க. மீதி இருந்த 6 விழுக்காடில் தான் மற்ற கட்சிகள் எல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏசி சண்முகம், எல்லாருமே. அப்போ 5 விழுக்காடுக்கு குறைவாக வாங்கியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ அதை வைத்துக்கொண்டு எப்படிங்க நீங்கள் விசிகா வேணாம் சொல்லுவாங்க? விசிகாவில் 6.க்கு மேலே விழுக்காடு உள்ள ஒரு கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விசிகா ஒரு 1.5% கூட தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் விசிகாவை பட்டியலின மக்களை சாராதவர்களும் வாக்களித்திருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூக மக்கள் அனுசரிக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்கள் விசிகாவை ஆதரிக்கிறார்கள். அப்போ உங்களோட ஓட்டு சதவீதம் கூட தான் செய்யும். அப்போ எது முக்கியம் அப்படின்னு பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட விசிகா அவர்களுக்கு பெட்டரான சாய்ஸ். அடுத்த தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் 10 மாதங்கள் அந்த சூடு போகிறதுனால இன்னும் அதிக அளவுக்கு இடங்களை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு கணக்குகளை விடுதலை சிறுத்தைகள் தொடங்கிவிட்டது. ஒரு விஷயம் பாருங்களேன், 2024 பாராளுமன்ற இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதை வைத்து தான் 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று முதல்வர் சொல்கிறார். ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறார், 200 இடங்களில் வெற்றி பெறுவோம். வாய்ப்பு இருக்கிறது தானே. எனக்கு தெரிந்து 170 190 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்டிஏ கூட்டணி. அப்போ இப்படி வெற்றி கூட்டணியில் இருக்க முயற்சி செய்வாங்களா? இதை விட்டு வெளியேற முயற்சி செய்வாங்களா? இல்லை, அவருக்கு போகாட்டியும் போக வைக்கிறதுக்கான சக்திகள் இருக்கும்ல. ஒவ்வொரு கூட்டணியையும் கலைப்பதற்குன்னு எல்லா இடத்துலையும் ஆள் இருப்பாங்க. ஒரு அரசியல் லாபி இருக்கும், உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும்ல. இப்போ விசிகாவை இங்கே வச்சுக்க வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. முடிவு செய்பவர் யார்? முதல்வர் தானே. முதல்வர் விசிகாவை டிக் பண்ணி வச்சிருக்கிறார். விசிகாவை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, நாங்கள் பாஜக கூட்டணியோடு இருக்க மாட்டோம், இதுதான் அவர்கள் எடுத்த இறுதி முடிவு என்று சொல்லிட்டார் ஏற்கனவே. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களை குறிமைக்காக திரு புதுகுணம் ஆலி மிக்க ரொம்ப நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.